ஆலந்தூர் அஜும்ஜாஹி கோலாந்தாசி மஸ்ஜித் பள்ளிவாசலில் சுன்னத் நிகழ்வு. இஸ்லாமியர்களின் கடமைகளில் முதன்மையான வழிமுறை கோட்பாடு சுன்னத் என்பதாகும். வழிமுறைகள் பலவாறாக இருப்பினும் அதில் ஒன்று விருத்த சேதனம் சுன்னத் ஆகும். இது உடல்நல சுகாதாரத்தை பேணி காத்து பல நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த வழிமுறையானது இஸ்லாமியர்களின் முன்னோடியான தீர்க்கதரிசி இப்ராஹிம் காலத்திற்கு கடைபிடித்து வந்ததற்கான சான்றுகள் பல உள்ளன. இந்நிகழ்வு பாலப்பருவத்தில் நடைமுறைப்படுத்துவது வழக்கமான ஒன்றாகும். ஆலந்தூர் அஜும்ஜாஹி கோலாந்தாசி மஸ்ஜித் பள்ளிவாசலில் இந்நிகழ்வு 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த விருத்த சேதன சுன்னத்தை ஜஹூபர் சாதிக் அவர்களால் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலந்தூர் பகுதி திமுக 106வது வட்ட செயலாளர் எஸ் முரளிகிருஷ்ணன் சிறப்பு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் பள்ளிவாசலின் முத்தவள்ளி எஸ் அயூப் கான், கமிட்டி உறுப்பினர்கள் சகிம் ஷா, எம் கமால் முகமது, ஏ முனவர் அலி, எஸ் சையத், மன்சூர் ஹசன், சையத் ஏஎஃப் இப்ராஹிம், ஃபாரூக் குரோஷி, பி மஹபூப் கான், ஐ ஜாகிர் உசைன், எஸ்ஹெச் காதர் பாட்ஷா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 அன்று பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் சங்கர் நேத்ராலய மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் கண்புரை பாதிப்பு அடைந்தவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இலவச அறுவை சிகிச்சையும் மற்றும் மூக்கு கண்ணாடியும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 27/4/2025 அன்று பள்ளிப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டப்படிப்பு உயர்கல்வி படிப்பு சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எம் முகமது முஸ்தாஃபா, பாகிம் இல்கல் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதிம்தாஸ் கோலந்தாஸ் பள்ளிவாசல் முத்தவலியின் சார்பாக, அதாவது வருடமாக போன வருடமும் நாங்கள் பசங்களுக்கு சுன்னத் பண்ணோம், கண் முகாம் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த தடவையும் கண் முகாமும் போன 4ஆம் தேதி 5ஆம் மாதம் கண்முகம் சிறப்பாக நடந்து முடித்தது. அதுக்கு பிறகு இப்போது சுன்னத் என்னும் ஹத்னா நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 20 பிள்ளைகளுக்கு மேலாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் எங்கள் கமிட்டியின் சார்பாகவும் வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்ல வழிமுறையிலும் செய்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சுன்னத் பண்ணி அன்பு வேண்டிய கடமை எங்களது இருக்கு. ஆகையால் இந்த முத்தவலின் அய்யூப் பாய் அவர்களின் சார்பாக இந்த பள்ளிவாசலில் வருடம் இதே போல சிறப்பாக முகாம் நடத்துவதற்காக தங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம டாக்டர் ஜாஃபர் சாதிக் பாயோடைய இவருடைய ஒத்துழைப்பினால எங்களுக்கு இந்த சுன்னத் என்ற ஹத்னா முகாம் நடத்துவதற்காக எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அல்தாஃப் ஆலம். நான் இப்போ அஜீம்ஜாஹி கோலந்தாசி மாஸ்டர் இருக்கேன். நம்ம அஜீம்ஜாஹி கோலந்தாசி பிரசன்ட் கமிட்டி ரொம்ப நல்லா வேலை செய்து நம்ம முத்தவலி சாஹிப் அயூப் இன்னைக்கு ப்ரோக்ராம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஹத்னா ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஏழைங்க பசங்களாம் கொஞ்சம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம மௌலா ஆளுங்க யார் இருந்தாலும் நம்ம மசூதியுடைய ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். நம்ம மசூதி கமிட்டி எல்லா ஹெல்ப்பும் செய்யும். சுக்ரியா, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் போன வருஷமும் இந்த சுன்னத்தான ப்ரோக்ராம் நடத்தினோம். போன வருஷம் ரொம்ப பிரயோஜனமாக ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷமும் சுன்னத்தோட ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக ஏலான் செய்யப்பட்டது. மக்கள் ஏழையான மக்கள் சுன்னத் செஞ்சு கொண்டு போயிருக்காங்க. எக்ஸ் கமிட்டி அவங்களும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம மொஹல்லா சாத்திகளும் நம்ம கமிட்டி மெம்பர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். எல்லாருக்கும் சலாம் சொல்லிடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.